தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல ஊர்வசி கங்காதான் அனார்கலி. அனார்கலி ஒரு சாதாரண படம் அல்ல, என் கலைவாழ்வின் சாதனை. இது கலை உலகத்துக்கே பெரும் காணிக்கையா அமைய போகுது. கலை உலகத்துக்கு மட்டும் காணிக்க வந்தா போதாதுங்க, பைனான்சியருக்கு காணிக்க வரணும். உங்க அனார்கலி தூக்கி போடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன். 5 சாங், 6 ஃபைட், 2 ரேப். இன்டர்வலுக்கு முன்னால ஒண்ணு, இன்டர்வலுக்கு பின்னால ஒண்ணு. அப்புறம் பாருங்க, எல்லா ஏரியாவா கண்டிப்பா 200 நாள் ஓடும். அப்படி ஓடல என் பேரு சீனாத்தானா இல்ல. சீனாத்தானா? சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதுல பிரச்சாரம் பண்ணலாமே தவிர விபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டுமே பண்ணல, வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தோட நோக்கம் லாபம். லாபம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓ, அனார்கலி மாதிரி படம் எடுத்தோம்னா எத்தனை கருத்துக்களை மக்களுக்கு சொல்ற பாருங்க. ஜாதி மத பேதம் ஒழியுது, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஒழியுது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு லாபம் தானே. அட, நீங்க அனார்கலி எடுங்க சார். ஆனா அனார்கலிய சலீம் அவசியம் ரேப் பண்ணணும். சீனாதானா? அனார்கலியும் சலீமும் அன்பு காதலர்கள். அவளை எப்படி ரேப் பண்ண முடியும்? காதலிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? 6 அமர பிடிக்கிறது காதல், அவசரமா பிடிக்கிறது ரேப்பு. அப்படி உங்களுக்கு சலீம் கற்பழிக்கிறது சங்கடமா இருந்தா பண்ணட்டும். ஆக அப்படி ஒரு ரேப் சீன் இருந்தாதான் ஓடுற பணத்துக்கு பாதுகாப்பு. லுக் மிஸ்டர் செட்டியார், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வேற டைரக்டரை பாருங்க. அப்ப பைனான்ஸ்க்கா நீங்க வேற ஆளை பாருங்க. ஓகே, கெட் அவுட். இனிமே வீட்டு வாசப்படி பிரிக்க கூடாது.